நம்ம உலகத்துல பல டிஸ்கவரிஸ் எல்லாம் நடந்திருக்கு, பல விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, எல்லாமே நமக்கு தெரியும்னு சொல்லி நாம நம்புறோம். பட் சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிற பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தெரியப்படுத்தப்படலைன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? எஸ், பழைய காலத்துல இருந்து இன்னைக்கு வரக்காட்டியுமே மக்களுக்கு சொல்லப்படாத சில சீக்ரெட்டான லேப்ஸ், எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் இதெல்லாம் இருந்துட்டு வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஹிஸ்ட்ரியோட டார்க்கஸ்ட் சயின்ஸ் சீக்ரெட்டை பற்றி தான் நாம் ரிவீல் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பழங்கால நாகரிகங்களை பற்றி பார்க்கலாம். கிரேக்கம், எகிப்து, இந்தியா இது மாதிரியான நாடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருந்த அறிஞர்கள், சிந்தனையாளர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து யாருக்கும் தெரியாமல் ரகசியமான இடங்கள்லாம் ஆய்வுகள் செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்க செய்கிற ஆய்வுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அரண்மனைக்குள்ளேயே தான் மறைச்சி வைக்கப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு பழங்கால கிரேக்கத்தில் ஸ்டீம் பவர் பற்றி முன்னாடியே தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த காலத்தில் இருந்த அறிஞர்கள் இந்த ஸ்டீம் பவராலே சுழலக்கூடிய ஒரு கருவி ஒன்றையும் உருவாக்கியிருந்தாங்க. ஆனால் இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், இவ்வளோ அறிவு இருந்திருந்தால் ஏன் அந்த காலத்துலேயே பெரிய தொழில் மாற்றம் எல்லாம் நடக்கலைன்னு சொல்லி. அதுக்கான ரொம்ப சிம்பிள்னு சொல்லலாம். அந்த காலத்தில் இருந்த அறிவெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண மக்கள்கிட்ட இருக்கலாம். அரசர்கள், பணக்காரர்கள், உயர் அதிகாரிகள் இவங்க கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா மட்டும்தான் இந்த அறிவெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதனாலே சாதாரண மக்களுக்கு இதை பற்றின நாலேஜ் எதுவுமே இருக்கலை. ஏன்னா அந்த நாலேஜ் இருந்தாலுமே பெரிய பணக்காரர்கள் கிட்ட அவங்க அதை சாதாரணமான மக்களுக்கு தெரிவிக்க விரும்பலை. ஸோ அதனாலே அது அதிகாரம் உள்ளவங்க கிட்ட மட்டுமே அடைக்கப்பட்டு வச்சிருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஒரு பக்கம் இந்த அறிவியலை பார்த்தீங்கன்னா பணமும் அதிகாரமும் அடைச்சி வச்சிருந்துச்சுன்னா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மதமும் இதை அடைச்சி வச்சிருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த காலத்தில் அறிவியலுக்கு ஒரு பெரிய தடையாக இருந்ததே மத அதிகாரம்னு சொல்லலாம். அந்த நேரத்தில் மக்கள் எல்லாருக்கும் மதத்தோட வார்த்தையை கேட்க வேண்டிய நிலைமை இருந்துச்சு. யாராவது ஒருத்தர் உலகம் இப்படித்தான் இயங்குதுன்னு சொல்லி ஒரு புதிய கேள்வியை கேட்டாலுமே அது தவறுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதனாலே மருத்துவர்கள், வானியல் அறிஞர்கள், வேதியியல் அறிஞர்கள் இவங்க எல்லாருமே யாருக்கும் தெரியாமல் இருட்டறைகள்லாம் ஆய்வுகளை செஞ்சாங்க. உடல் எப்படி வேலை செய்யுது, நோய்க்கு என்ன மருந்து யூஸ் பண்ணலாம், பிறப்பு எப்படி நடக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா அது வெளியில அவங்களுக்கு சொல்ல முடியலை, ஏன்னா அவங்களுக்கு நிறைய தடைகள் இருந்துச்சு. ஸோ ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளா ஒரு பெரிய அறிஞர் சொல்றாங்க, பூமி நின்றுக்கிட்டு இருக்கல, அது சுழலுதுன்னு சொல்லி. ஸோ இந்த உண்மையை சொன்னதுக்கு அவரை வீட்டுலக்கே அடைச்சி வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கிட்ட ஒரு விஷயம் தெளிவாக புரியுது. கேள்வி கேட்டால் அந்த காலத்தில் தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அதனாலே பல முக்கியமான அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாம் புத்தகமாக வராமல் மக்களுக்கு போகாமல் இந்த ஆய்வறைகளுக்குள்ளேயே பூட்டி வைக்கப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இதனால தான் அறிவு முன்னேறாமல் நூற்றாண்டுகள் அப்படியே நின்று போச்சுன்னு சொல்லலாம். அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அறிவியல் முன்னேற்றங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு வச்சிருந்துச்சு. மக்களுக்கு தெரியாமல் போன பெரிய அறிவியல் முன்னேற்றங்கள் எல்லாம் பழங்காலத்தில் இருந்திருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பழங்கால இந்தியாவை எடுத்துக்கோன்னா அந்த காலத்தில் உடலுக்கு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய சிறப்பு கருவிகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டுச்சு. முகம் காயமடைஞ்சால் அதை திருப்பி சீரமைக்கக்கூடிய முறைகளும் அப்போவே இருந்திருக்கு. ஆனால் இந்த அறிவெல்லாம் நாடு முழுக்க பரவலை, புத்தகங்களை எழுதப்படலை. அதனால இது காலப்போக்கில் மறைஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பழங்கால சீனாவை எடுத்துக்கணும்னா பூமி அதிர்ச்சியை முன்னாடியே அறிய ஒரு கருவி உருவாக்கி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் துப்பாக்கி தூள் உருவானது அந்த நாட்டில் தான். ஆனால் இந்த சக்தியை முழுமையாக பயன்படுத்தலை. ஏன்னு தெரியுமா? ஏன்னா அந்த காலத்தில் நாடுகளுக்கு நடுவில் போர், அரசியல் சண்டை, அதிகார போட்டி இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. சில கண்டுபிடிப்புகள் மக்களிடம் போயிருந்தால் உலகம் ரொம்பவே முன்னேறி இருக்கும். ஆனால் அந்த கண்டுபிடிப்புகளை கையில் வச்சிருந்த அரசர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் இருந்துச்சு. இந்த அறிவெல்லாம் மக்களோட கைக்கு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா அதிகாரம் குறைஞ்சிடுமோன்னு சொல்லி. ஸோ அதனாலே பல முக்கியமான அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாம் அடக்கி வச்சிருந்தாங்க. அந்த அறிவை கண்டுபிடிச்ச அறிஞர்களும் வரலாற்றிலிருந்து மெதுவாக மறைச்சி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னா ஹிஸ்ட்ரி ஒரு புதுவிதமாக எழுதப்பட்டுச்சு, உண்மைகள் எல்லாம் மறைக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி அறிவு அடக்கம் எல்லாம் பழைய காலத்தோடய முடிஞ்சிட்டுன்னு சொன்ன நீங்கள் நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய தப்பாக இருக்குது. இன்றைக்கும் கூட இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற காலத்தை கூட சில ஆராய்ச்சிகள் மனிதர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மின்சாரம் அதிகம் தேவைப்படாத புதிய சக்தி முறைகள், இயற்கையை கெடுக்காத தொழில்நுட்பங்கள், பக்க விளைவுகள் குறைஞ்ச மருத்துவ முறைகள் இதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல் மனிதனோட லைஃபுக்கு.
பட் இந்த புதிய யோசனைகள் வந்தாலுமே இதுக்கு முழு ஆதரவு இப்போ கிடைக்கிறது இல்லை. ஆராய்ச்சிக்கான பணம் திடீர்னு நிறுத்தப்படுது, ஆய்வு செய்கிற இடங்கள் மூடப்படுது, இந்த ஆராய்ச்சிகள் செய்தவர்கள் கூட பெயர்கள் கூட மக்களுக்கு தெரியாத முறையில் மறைக்கப்படுது. ஏன் அப்படின்னா இந்த புதிய அறிவு பெரிய நிறுவனங்களுக்கும் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் பிடிக்காம போகுது. ஸோ இது வெளியே வந்தால் அவங்களோட கையில் இருக்கிற பணம், அதிகாரம், கட்டுப்பாடு இதெல்லாம் குறைஞ்சிடுன்னு சொல்லி அவங்க பயப்படுறாங்க. ஸோ அதனால தான் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எப்படி அறிவு அடக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி இப்பயுமே தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இதனால ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரியும், ஹிஸ்ட்ரி திருப்பி திருப்பி ஒரே தவிர செஞ்சுக்கிட்டு வருது. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு விஷயம் நமக்கு புரியுது, சயின்ஸ் எப்பயுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபார்வர்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. புதிய புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது, தீர்வுகளும் பிரச்சனைகளுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் சில சமயம் நம்ம மக்களுக்கு தெரியாமல் அது முடக்கப்படுது. ஸோ அதனால தான் நமக்கு நிறைய கண்டுபிடிப்புகள் வெளியே வாரதே இல்லை. ஸோ பழைய காலத்துலேருந்து இப்போ ஒரு கட்டியம் இருக்கிற சீக்ரெட்டான லேப்ஸ் எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரியை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு வருதுன்னு சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.